வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீநெட்டிக்ன்ற ஒரு வினோதமான ஆர்ஆர் கேம் தான் ஆட போகிறோம். இந்த கேமை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆடினேன், வீடியோ போடணும். ஆனால் இந்த கேம் எப்படி ஆடுறதுன்னு தெரியாமல் நானே டிலேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நடுவில் கோஸ்ட் கேம்னு ஏதாவது தேடும் போது தான் இந்த கேமே வந்தது. ஏன்டா இத்தனை நாள் நான் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலு அதுவும் இல்லாமல் இந்த லீவையும் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் வீடியோ போடாமல். இன்னும் ஒரு 20 நாளில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களாம் நினைக்கலாம் இந்த டோரில் தான் தப்பிக்க போகிறோமா? நான் இந்த டோரில் தப்பிக்க போகிறதில்ல. நம்ம ஒரு போர்ட்டல் மாதிரி தான், அதில் தான் போகிறோம். சரி, இந்த கார் நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணுறேன். நான் எங்கே ஒழிஞ்சுன்னா, இந்த கேமோட அல்காரிதம் படி இப்போ அதான் எப்படி சொல்கிறது, இந்த கேமில் சைக்கோ மாதிரி ஒருத்தன் ஹைட்டாக முகமொழி மாதிரி இருப்பான். அவன் தான் இந்த சைடு வருவான். இதுதான் கேமோட அல்காரிதம். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் போகாமல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவான். ஏன்னா அவன் ஸ்லோ மோஷனில் தான் வருவான். ஆனால் நம்மளை பார்த்துட்டா நல்லா வேகமாக வருவாங்க. சரி, போட்டால் வந்தால் கூட தெரில. லைட் வேறு பிளிங்க் ஆகுது அடிக்கடிக்கு. போகலாமா அவன் சரியாக தெரில. சரி வாங்க போவோம். ஆனால் இந்த கேமில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, ஒரே ஒரு லைஃப் தாங்க இருக்கிறது. ஒரே ஒரு லைஃப் தான். அதுக்கு மேலாம் இல்லை, அவுட் ஆகிடுவோம். அது என்னடான்னு கேட்கலாம். மோட்ரு மாதிரி, அது ஜென்ரேட்ரு. சரி ஓகே வாங்க. இது இங்கே ஒரு லாக்கர் இருக்கும். இந்த லாக்கரை சில டைம் இந்த கேம் ஆடுறீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹேண்டு சுற்றுனீங்கன்னா அது பாட்டுன்னு சுற்றுமா, திருப்பியும் ஒரு ஹேண்டு சுற்றுங்க. அப்புறம் இன்னும் ஒரு தடவை சுற்றுங்க. ஒரு நம்பரும் போட வேணாம், 3 வாட்டி தொடர்ந்து அது பாட்டுன்னு சுற்றினாலே நமக்கு கொடுத்துருவாங்கண்ணே. இதோ நமக்கு ரென்ச் இல்லை. ஓகே, குரோபார் கொடுத்துட்டாங்க. இந்த குரோபார் வச்சு என்னடா பண்ண போகிறேன்னா, நிறைய சிம்பிளாக இந்த சின்ன சின்ன இடம்லாம் இருக்கும், அந்த வெண்ட்டு அதை உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது வரும்போது ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம். இந்த வெண்ட்டை உடச்சி விடணும். அங்கேயே ஒரு வெண்ட்டு இருக்கும், அதையும் உடச்சிட்டு மெயினான இடத்துல அது ரொம்ப தேவைங்க. இது கூட தேவையில்லை, ஆனால் அது ரொம்ப தேவை. சரி வாங்க, அதை ட்ரை பண்ணலாம். என் வாய்ஸ் கிளியராக கேட்குதுன்னு தெரில, பார்ப்போம். நான் ஏன்னா எந்த ஹெட்செட்டும் யூஸ் பண்ணாமல் விளாட்றேன். கேம் ஸ்டார்ட்டாக இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்லை. அந்த கதவு நம்ம திறக்கவே இல்லை. அநேகமாக அவன் அங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருப்பான். சரி, நம்ம அப்போ இதை திறந்துட்டு வந்துடும். பாவம், காசாக பணம் அவன் போய் திறப்போம். வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் இவனுங்க நல்லா கண்ணு தெரிஞ்சுங்க. அது ஒன்று தான். பார்த்துட்டா ஒரு சின்ன சவுண்டு தான் வரும், கிராணி மாதிரி தான், ஃபுல் சவுண்டு வராது. இது வரலாம், என்ன உஷாராக வரான்னு. இவனுக்கு கண்ணு சமயம் தெரியும். அதிலே ஒரு மைனஸ் என்னென்னா, நமக்கு ப்ளஸ் என்னென்னா, அடிக்கடிக்கு இந்த மாதிரி அவன் ஹேங் ஆகிடுவான். அதான் இந்த பக்குனால இப்படி ஆகிடுவான், பார்த்தீங்களா? ஆனால் நம்மளை பார்த்துட்டா வர ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, வரான். இதுதாங்க கடுப்பு. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் இது யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சென்சிட்டிவிட்டியே மாறிடும். அதனால தான் யூஸ் பண்ணாமல் கவனம் வச்சுருக்கேன். சரி, அப்படியே இது தேவையில்லை இதுக்கு மேலே. இப்போ நம்ம சுற்றி வேறு எங்கேயாவது எதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். நேரத்துக்கு நம்ம பின்னாடி தான் வருவான். சரி, அந்த டாய்லெட்குள்ளே ஒரு சிபியூ மாதிரி இருக்கா? இருக்குங்க. இதை ஏன்டா இப்போ எடுக்கணும்னு கேட்டால், இது லாஸ்ட்டில் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது ஒன்று கிடைக்கணும். கிடச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கேமை கொண்டுட்டு போக முடியும். இன்னும் கிடச்ச மாதிரி தெரில. இந்த லாக்கர் கிடச்சிச்சுங்க. இந்த ரென்ச்சை வச்சு என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு தான் மெயின் ஒர்க்கே. ஒரு எல்லோ கீ இருக்கும், அதை எடுக்கணும். இந்த மாதிரி சவுண்டு போட்டுன்னு வந்துட்டான். பின்னாடி வந்தானா என்ன கதை தெரில. சரி ஓகே, அவன் வர மாதிரி தெரில. நம்ம போய் இதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோ செஸ்ட்டு கீ கொடுத்துருக்கானுங்க. இதை கூட நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சவுண்டு போட்டோம், ஓடணுங்க. நம்ம எந்த சைடு வேறு வரப்போகிறான்னு தெரில, அதுவே பயமாக தான் இருக்குது. சில டைம் பக் ஆகும். நம்ம இங்கே தான் போட்டோம், இந்த சவுண்டு கேட்டு இப்படி வந்துட்டானா ரொம்ப கஷ்டம் ஓடுறது. நானே லைட்டாக பயந்துருவேன். நான் ஃபேன் ஆஃப் பண்ணி தான் பேசுகிறேன், அதனால தான் வாய்ஸ் சரியாக கேட்குதான்னு கேட்குறேன். வேறு கொட்ட நான் உங்கள்கிட்ட கேம் பிளே ஆடி நிற்கிறேன். சரி, ஏதோ ஒன்று, நமக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி தெரில. போய் ஓப்பன் பண்ணிடலாமா? ரிஸ்க்கு தாங்க, ஆனால் பயமாக தான் இருக்குது. சரி ஓகே, ஒரே ஒரு லைஃப் தான், தப்பிச்சிடுவோம் எப்படியாவது. இங்கே கேஸ் தருவாங்க, பரவாயில்ல. எல்லோ கீ கொடுத்துருக்கானுங்க, தேவை தான். சரி, சவுண்டு போட்டோம். ஓடு வந்துட போகிறோம், ஓடு. இதுக்கு மேலே நம்ம எடுக்கணுங்க. ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டோம். இந்த காரில் இந்த ஒரே ஒரு இடம் தாங்க ஹைடு. இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவன் எங்கே இருக்கிறான்றதை பார்ப்போம். திடீர்னு என்னோட வருவான்.
திடீர்னு பக்காவும் ஆவான். எதுவுமே நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடணும். ஏதோ ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரியே இருக்குது. போட்டால் அவ்வளோவா இல்லைங்க, கேட்குதுங்க. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. பக்கானா அந்த ஃபுட் ஸ்டெப் கேட்டுன்னே இருக்கும். ஒரு நிமிஷம் நான் பேசாமல் இருக்கேன். வராங்க. எம்மோ அங்கே போகிறான். நமக்கு ஈஸி தான். இங்கே எடுத்துட்டோன்னா ஒரு கேஸ் மாதிரி ஒன்று கிடைக்கும். அங்கே அந்த வெண்ட் வழியாக கேஸ் ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜென்ரேட்டரில் ஆன் பண்ணோம். அதுக்கு மேலே அந்த சிபியை வச்சு பின்னாடி ஒரு லேப்டாப் இருக்கும். அதை வச்சு தாங்க ஃபுல் ஒர்க்கு இருக்குது. சரி, அவன் போயிட்டான். நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இருங்க, எடுக்கிறதுக்கு முன்னாடி வரான் பார்த்தீங்களா? இதுக்கு தாங்க நான் கம்முன்னு இருந்தேன். இதுக்கு தான் எடுக்காம விட்டேன். நம்ம எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவன் போட்டுருவான் நம்மளை. ஏன்னா பார்த்துட்டா கொஞ்சம் ஸ்பீடாக வருவான்னு சொன்னல, அதனால தான். இதனால் ஒரு மைனஸ் இருக்குது. திடீர்னு இங்கே பக்கானாலும் நம்மளால் ரொம்ப கஷ்டங்க எடுக்கிறது. நல்ல வேலை அவன் இப்படி போகிறான். நமக்கு அப்படியே கேஸை ஃபில் பண்ணிட்டு ஓடிடலாம். நல்ல பிளான். ஆனால் அவன் போகணும். எங்கே போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க, ஸ்ட்ரைட்டாக தான் போகிறான். அவன் வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ, சவுண்டை போட்டோங்க. சே, அந்த ஒரு சாவினால இப்படி ஆயிடுச்சு. எப்படி உஷாராக வரோம் பாருங்க. இது சில டைம் இந்த மாதிரி தான் பக்கம் வேறு இடத்துல சவுண்டு கேட்கும். இதனால இப்போ நம்ம போய் இங்கே கேஸை போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடும். திரும்பி வர மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்படி போய் கேஸை மட்டும் ஃபில் பண்ணிடலாம். என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க. இதோ இப்படி அழுத்தினா அது ஃபில் ஆகிடும். இதை வச்சு எங்கடா போகிறேன்னு சொன்னல, அடுத்து ஜென்ரேட்டருக்கு தான் போகிறோம். சரி வாங்க. இந்த கேமை முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமானுங்க. ஒரே ஒரு லைஃப்னால பார்த்து பொறுமையாக தான் ஆடணும். திடீர்னு அவன் எங்கே வேணால் வருவாங்க. அதாங்க எனக்கு இதில் இருக்கிற பயமே. டப்புன்னு இதை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா இங்கேருந்து ஓடிடணும். இந்த ஓடிட்டு ஐயோ சவுண்டு வேறு கொடுத்துட்டாங்க. அது வேறு கீழே வந்துச்சு. ஜென்ரேட்டர் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு தருதுன்னு. நல்ல வேலை இந்த ஸ்பீடு இருக்குது. இதை யூஸ் பண்ணி காரில் வந்து கொலிச்சிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாத்ரூமுக்குள்ளே போய் அந்த சிபியூ அந்த சிப்பாக அது பேர் நாங்கள் பென்ட்ரைவ், அந்த பென்ட்ரைவ் எடுக்கலாம். ஸோ சவுண்டு கொடுத்துட்டாங்க. எந்த சைடு வரானு தெரில. வரானா இல்லையானு தெரில. போட்டா வேணாவா ரிஸ்க்கு. ஏன்னா ரொம்ப தூரம், அதனால தான் பார்க்குறேன். நீங்கள் எதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறலாமா? சரி, க்ரோபார் இருந்தால் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். க்ரோபாரும் இல்லை. எதை வச்சு இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது? அவன் எங்கே இருக்கானு தெரில. போட்டா வேணாவா? இது மாதிரியே தான் இருக்குது. போவோம், பார்த்துக்கலாம். அவுட் ஆனால் ஸ்பீடு இருக்குது. இந்த கேமில் எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, இந்த ஸ்பீடான பட்டன் ஸ்பீடாக ஏறிடுங்க, ஆனாலும் ஸ்பீடாகவும் இறங்கிடும். இதில் ஒரு ப்ளஸ் இருந்தாலும் ஒரு மைனஸும் இருக்குது. சரி, க்ரோபார்லாம் இப்போதைக்கு எடுக்கணுங்க. இப்போதைக்கு நமக்கு தேவையான சிபிஐ மட்டும் எடுத்துன்னு ஓடிடும். அதுவே எப்படி எடுக்க போகிறேன்னு தெரில. அவன் இங்கே கூட இருப்பாங்க. நல்ல வேலை அவன் இல்லை. எனக்கு அவன் ஃபுட் ஸ்டெப் கேட்குதுங்க. சரி, டப்புன்னு எடுறா. எங்க ஃபோன் வேறு ஹேங் ஆகுதுங்க. இப்படி சரி, பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. சரி, நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, நம்ம இப்போ திருப்பி 3 அட்டம்ப்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 வாட்டி தோற்றுட்டு இப்போ திருப்பி எடுத்துருக்குங்க. ஸ்பீடாக இந்த சிப்பு வச்சு ஏதோ லேப்டாப் இருக்குதுன்னு சொன்னல, அந்த லேப்டாப் எங்கே இருக்குன்னு இப்போ கூப்பிட்டு போகிறேன். அங்கே வர நான் ரொம்ப சவுண்டு போட்டாங்க. அவன் வந்திருப்பான்னு தெரியும். ஆனால் இப்படி வந்தானே என் கதை காலிங்க. அதாங்க பயமாக இருக்குது. எப்படி வர போகிறான், என்ன பண்ண போகிறான் ஒன்றும் தெரில. திரும்ப போகிறானா, எங்கே இருக்கான்னு தெரில. சவுண்டு வேறு ரொம்ப கொடுத்துட்டேன். ஆடா அப்பாவி, அங்கே பக் ஆகிட்டாங்க. அவன் தெரிஞ்சா இந்த பாருங்க, நான் நடந்து நேரத்துக்கு நடக்கிறான். தலைவன் வராங்க. சரி, நம்ம கம்முன்னு இங்கே காரில் இருப்போம்.
இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உஷாரு. இந்த உள்ளே வெண்ட்டு உள்ளே போனால் அவன் திரும்பி உள்ளே வருவான், வருவான். அதனால் தலைவன் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்னங்க இது ஏதோ ஹோலி பண்ணிட்டு வர்ற மாதிரியே இருக்காங்க. இவன் சைக்கோவா இல்லை என்னன்னே தெரில. ஆனால் எவ்வளோ பெரிய ராடு வச்சுருக்கான் பாருங்களேன், ராடு மாதிரி சுற்றியில். கேஜிஎஃப் படத்தில் கூட இவ்வளோ பெரிய சுற்றியில் இருக்காது, அதை விட பெருசாக வச்சுருக்காங்க இவன். சரி, அவர் அந்த சைடு போட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை தாங்க இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. ஒரு கன்று இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். அது முன்னாடி தலைவர் நம்ம போட்டோம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவன் வேலையை. எனக்கு சுத்தம் பார்த்துட்டாங்க என்னை பார்த்துட்டாங்க. வரக்கூடாதுங்க, அவன் இங்கே வரவே கூடாது நினச்சாங்க. நான் ஏன் திரும்ப அப்போ சொன்னேன், அவன் வருவாங்க. அந்த ஆமர் சவுண்டு கேட்டுங்க, இங்கே வரக்கூடாதுங்க. கஷ்டப்பட்டு ஆடுறாங்க, வரக்கூடாதுங்க. ஃபோன் வேற அங்காவது. இங்கே வரக்கூடாதுங்க. ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இங்கே வந்து அடித்தானா காலிங்கண்ணா. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போயிடும். இதாங்க அந்த லேப்டாப்பு. இந்த லேப்டாப்புக்கு அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுமா என்ன, இது ஒர்க் ஆகாதான். சரின்னு சொல்லிட்டு இது ஏதோ பாஸ்வேர்டெலாம் போயின்னு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கோடு கிடைக்குங்க, அந்த டோர் மாதிரி இருக்குல்ல, அந்த டோருக்கான கோடே அதுதான். சரி வாங்க. ரியலான லேப்டாப் மாதிரி இல்லை, நல்லா இருக்கே. கால்குலேட்டர்னால் ஒர்க் ஆகுமாண்ணே? இல்லைங்க, அதெல்லாம் ஒர்க்கே ஆகலை. இதுதான் நம்ம அழுத்த போகிறது. இதான்றா ஏங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த கோடு தாங்க 3913. ஓகே, கரெக்டாக போனீங்கன்னா அலர் அடிக்கும். என்னங்க ஃபோட்டோ இதுனா எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. எங்க ராக்கெட்டுக்கான மிஷினுங்க. அவன் வீட்டுக்குள்ளேயே இதை மிசைல் ரெடி பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹிரோஷிமா நாகசாக்கி மாதிரி. சரி, ஏதோ ஒன்று. அவன் வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். ஐயோ, பாஸ்வேர்டு மறந்துட்டேன். திருப்பி வருது. கரெக்டாக போட்டுருணும். ஸ்டெப்ஸ் இங்கே தாங்க எனக்கு கேட்குது. உயிர் பயத்தை தருதுங்க. 3913. இல்லைன்னா அலாரம் அடிக்குங்க. AK-47 கன் எடுத்து இப்போ போடணும் தலைவரை. இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னால் அந்த கன்று வந்துருச்சுன்னா இவன் பொறுமையாயிடுவாங்க. இப்போ வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மறைஞ்சு போய்டுவான் சுட்டா. பாருங்க, நானே காட்டுறேன். எங்கே இருக்கான்னு கூட தெரிலங்க. கன்று ரொம்ப திடீர்னு வந்து போட்டாங்கன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அவர் எங்கே இருக்காருன்னு இங்கே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பின்னாடி இருந்து கொஞ்சம் சுட்டுறலாம். அதனால தான். என்னடா இவன் பின்னாடி சுட்டுறான்னு பார்க்காதீங்க, எல்லாம் ஒரு நல்லதுக்காக தான். எப்படி சுட்டால் என்ன, கன்று புல்லெட்டை சுட தானே போகுது, அது இப்படியே சுட்டுக்கலாமே. இவன் எப்படி என்னை அடித்தான், அதுக்கு பின்னாடி சொல்கிறதுல தப்பே இல்லை. நம்ம என்னங்க பண்ணோம், எப்படி வர பாருங்க. சரி, இப்போ வெளியே போய் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ இவர் மறைஞ்சு போயிட்டாரு, திரும்பி வந்தாருன்னா என் காலி. இதுங்க இந்த வெள்ளை டப்பா அடிக்கணுங்க. இன்னும் 12 புல்லட்டில் ஓடு. இந்த மாதிரி நான் அடிச்சது இல்லைங்க. முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லேயே அடிச்சிட்டேன். சரி, ஓகேங்க, இப்படி தான் அடிக்கணும். ஃபஸ்ட் அடியிலே வச்சோங்க. சரி, ஓகே, ரொம்ப பெருமை வேணாம். இப்போ ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அந்த டேபிள் மேலே இதை போடணும். இப்போது இதோ அங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்கா, அதை நடுவில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போர்ட்டல் இப்போ ஆனாவும் அவ்வளோ கேமே முடிக்க போகிறோம். இதோ இதுதாங்க, இந்த பட்டன் அழுத்தினா பக்கு பார்த்தீங்களா, இந்த கேம் சரியான பக் ஆகும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா என் பெட்ரோல் கேன் காருக்குள்ளே வச்சா ஒரு தடவை ஆடும் போதும் திடீர்னு மறைஞ்சு போகுமா. இந்த கேம் முடிப்போமா இல்லையா? இதோ இந்த போர்ட்டல் தாங்க, இந்த போர்ட்டல் வழியாக போகலாம் வாங்க.
பா 14 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். கீழே ஏதோ +2ன்னு காட்டுது, என்னன்னு தெரில. இது எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் கடைசியில் காமிக்கிறேன் எங்கே இருக்குது ப்ளே ஸ்டோரில், எவ்வளோ எம்பின்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான், அதனால் நீங்கள் ஜாலியாக ஆடலாம். நீ ஏன்டா இப்போ ஆஃப்லைனுக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நெட் ஆன் பண்ணுற கேம் வந்தால், ஆன்லைன் கேம் வந்தால் சீக்கிரம் டேட்டாலாம் இழுக்கும்ல. ஆனால் இதுவே ஆஃப்லைன் கேம்னால் ஜாலியாக ஆடலாம். இது ஒரு நல்ல கேம், நானே சஜஸ்ட் பண்ணுறேன். சரி, இப்போ ப்ளே ஸ்டோரில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மக்களை, இப்போ வாங்க நம்ம ஃப்ரீநெட்டுக்கு அந்த கேமை போடுவோம். பேரே ஒரு மாதிரி வினோதமாக தான் இருக்கும், அதனால் நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், அப்படியே வேணும்னா போட்டுக்கோங்க. ஸ்பெல்லிங் என்னென்னா FRENETIC. கேம் எம்பி எவ்வளோடா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 37 MB தாங்க. அப்படி இப்படி கொஞ்சம் அதிகமாக பார்த்தா 40 MB, அதுக்குள்ள தாங்க. அதுக்கு மேலே எதுவும் இருக்காது. ஏன்னா இந்த கேமே வினோதமான பேர்னால இது ஒன்று தாங்க வருமே. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், பாய்.